குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாக்காளர்கள்லாம் சொல்லுவாங்கனாக்கா எபிக் கார்டு இருக்கு, பட் ஆனால் எங்களுக்கு ஓட்டு இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அந்த கார்டு இருந்தாவே உங்களுக்கு ஓட்டிங் ரைட் இருக்குன்ற மாதிரி ஜென்ரலாக இருக்கிற அபிப்பிராயம். ஆனால் அது இதில் வந்து ஒரு அடிப்படையை அவங்க மாற்றிட்டாங்க. இந்த ஏன் இது வந்து ஒரு சென்சேஷன் ஆச்சு, முன்னால அப்ரோச் எப்படி இருந்ததுனாக்கா எல்லாருமே ஓட்டர். இப்போ வந்து நீங்கள் ஓட்டர் ஆகணும்னாக்கா வந்து கியூ நில்லுங்க, இதை அட்டாச் பண்ணி கொடுங்க, பார்த்து நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு பார்ப்போம். ஆர் யூ இந்தியன் சிட்டிசன், எஸ் அப்படி நம்ம எழுதிருக்குமே தவிர அதுக்கு எவிடன்ஸ் காட்டுறானாக்கா நம்ம குழம்பிடுவோம். பர்மாலேருந்து வந்தவன் இருக்கான் உள்ள, நேபாளிலேருந்து வந்தவன் உள்ள இருக்கான், பங்களாதேஷ் முஸ்லீம்ஸ் உள்ள இருக்காங்க. வெளியூர்ல இருக்கிற முஸ்லீம்ஸ் தான் என்னுடைய பிரச்சனை, வெளியூர்ல இருக்கிற இந்துஸ் பிரச்சனை கிடையாது. அதான் தான் பயப்படுறாங்க. ஓட் சோரின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அது சில எவிடன்ஸ் காட்டுறாரு. ஆனால் நீங்க அந்த குற்றச்சாட்டு நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? சேஷன் அப்படின்னாக்கா இந்த ஆளுங்கட்சியை முள்முனையில் நிறுத்தினார். அதனால தான் அவர் பயங்கர பாப்புலரான. டெய்லி வேஜஸ் பண்ற ஆளு, அவனுக்கு ஒரு நாள் வந்தா ஒரு நாள் ரூபாய் அவுட். அங்கேயாவது லஞ்சம் கொடுத்து ஆள் இருக்கான் ஓட்டு போடுறதுக்கு. இதுல வாக்காளர் லிஸ்ட்ல வந்து பேர் சேர்க்கறதுக்கு வந்து யார் கொடுப்பான் லஞ்சம்? அவரேஜ் பாமர மனிதனுக்கு இந்த நாடு என்ன கொடுத்துருக்கு? இப்ப சுவிட்சர்லாந்துல இருக்கிற மாதிரி அவனுக்கு வந்து எல்லா வசதியும் செஞ்சு தந்துருக்கு. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு இந்தியா அப்படின்றதுல ஒரே வந்து டெமோக்ரஸில அவன் பங்கெடுக்கிற ஒரு பிரதியா இருக்கான். அதுக்கு வந்து கியூல் நில்றானக்கா சக்சஸ்ஃபுல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லைங்க, அவன் வாக்காளர்கள் பேர் பட்டியல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. திமுக சக்சஸ் அதுதான். யாரெல்லாம் ஓட்டு போடுவான்றது டிக் பண்ணி ஏன் வந்து இப்போ விஜயனுடைய ரசிகர்களாக இருக்காங்க, இவங்க எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடுவாங்க, அதனுடைய பாயிண்ட் தான். ஆனால் அவங்க கவலைப்படாமல் இருக்காங்க. பீகாரிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து கேவலமாக நடத்தப்படுகிறார்கள். அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். மகாராஷ்டிராவில் வந்து மராட்டி பேசலன்னு சொல்லிட்டு பல பேர் அடிச்சு தோஷம் பண்ணாங்க. ஒரு ஈசிக்கு வந்து முதுகெலும்பு இருந்தால் உடனே. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நேர்காணலுடைய சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு ஞான ராஜசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். SIR தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது பீகாரை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறாங்க. கூடிய விரைவில் அந்த பணியானது தொடங்க போகுது சார். நீங்க ஒரு நீண்ட நெடிய அரசு பயணத்தில் இருப்பீங்க. கிட்டத்தட்ட உங்களோட அந்த பயணத்தில் இந்த SIR என்பது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதை தான் கடைசியாக பண்ண SIR 2002 2004, அதுக்கப்புறம் இப்போ முதல் முறையாக பண்றாங்க 20 ஆண்டுகள் கழித்து. அந்த ஒரு பழைய SIRக்கும் இப்போ கொண்டு வரக்கூடிய SIRக்கும் என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்கிறதா பார்க்குறீங்க சார்? இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ன்றது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயந்தான். எப்பவுமே வந்து நாங்கள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் எதிர்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னாக்கா, வாக்காளர்கள்லாம் சொல்லுவாங்கனாக்கா எங்களுக்கு இந்த எபிக் கார்டு இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கார்டு இருக்குது, பட் ஆனால் எங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் நிற்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அதாவது அது ஜனங்கிட்ட போய் சேரல அந்த விஷயம். அந்த கார்டு இருந்தாவே உங்களுக்கு ஓட்டிங் ரைட் இருக்குன்ற மாதிரி ஜென்ரலாக இருக்கிற அபிப்பிராயம். ஆனால் அந்த கார்டு கொடுத்தது வந்து ஒரு ஐடென்டிட்டி தான். இந்த ஒவ்வொரு எலெக்ஷன் முன்னாலேயும் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது ரிவைஸ் பண்ணணும். அது ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதில் இறந்தவர்கள் கழிச்சிட்டு புதிய இளைஞர்கள் புதுசாக வருவாங்க இல்லையா, அந்த வயசு வந்த அந்த இளைஞர்களை வந்து உள்ளே சேர்க்கறது, இது வந்து ரெகுலராக நடக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு எலெக்ஷன் முன்னாலேயும் என்ன பண்ணுவாங்கனாக்கா இதை ரிவைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து ஜனங்க பார்த்துட்டு தன்னுடைய பேர் இல்லாட்டி அதை பற்றி அவங்க போய் சொல்லி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது இதெல்லாம். பட் இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா ஒரு படித்தவங்களுக்கோ இல்லை வந்து ரொம்ப மேலே இருக்கிறவங்களுக்கு, எக்கனாமிக்கலி முன்னால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஓகே இது போல். ஆனால் பாமர ஜனங்களுக்கு வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் அன்றைக்கி தான் எலெக்ஷன் தெரியும். இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து கேம்பெயின் பண்ணும்போது தான் எலெக்ஷன் இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட வந்து நீங்கள் போல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் அதில் வந்து உங்கள் பேர் இருக்குதான் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு இல்லைன்னா நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது கரெக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் ஆஃபீஸர், அதுக்கான ஒரு டெசிக்னேட்டட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் சொல்லி அதை கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து சில சமயத்தில் சிட்டிலெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகும். பட் கிராமப்புறங்கள்லாம் இது போல் ஒரு ஐடியாவே கிடையாது. அவங்க அன்றைக்கி தான் காலையில் வருவாங்க, இல்லை கார்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி எடுத்து வந்துடுவாங்க, எதுவும் நின்று அவங்களுடைய பேர் இருக்காது. ஸோ இப்படியெல்லாம் வந்து அதாவது ஒரு பர்ஃபெக்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து அதுவும் ஜனத்தொகை 145 கோடி உள்ள ஒரு இந்திய தேசத்தில் வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அதில் வந்து அதுவும் குற்றமற்ற
ஒரு வாக்காளர் லிஸ்ட்ன்றது இம்பாசிபிள் ஆக்சுவலி. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், இறப்பவர்களுடைய இது வந்து நமக்கு உடனே தெரியாது, அது இங்கே வந்து சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஜனங்களுக்கு. ஸோ இதில் எல்லாம் பல குளறுபடிகள் இருக்கும். ஆனால் வந்து ஜென்ரலாக வந்து என்னன்னா ஒரு 95%, ஒரு 90% வச்சுக்கலாம். ஒரு 90% வந்து நம்முடைய வாக்காளர் பட்டியல் வந்து ஒரு நியாயமான வாக்காளர் பட்டியல் தான் இருக்குது. இது நீங்கள் 1952 தான் ஃபஸ்ட்டு ஜெனரல் எலெக்ஷன் நடந்தது. அந்த சமயத்தில் வந்து என்னென்னாக்கா ஆக்சுவலி நம்முடைய ஆக்ட் என்ன சொல்லுதுனாக்கா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுதுனாக்கா, இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கு தான் ஓட்டிங் ரைட், இந்திய குடியுரிமை பெற்ற ஆட்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்டு. அப்போ வந்து அவங்க போயிட்டு இந்த 52 வந்து இந்த இது எடுக்கும்பொழுது யாரெல்லாம் வாக்காளர்னு இவங்க எடுத்தாங்க இல்லையா, அப்போ பண்ணும்போது குடியுரிமை சட்டம் இது இருக்குதான்னு கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது. இங்கே இருந்தவங்கெல்லாம் இந்திய குடியுரிமை பெற்றவங்க தான். அது இப்போ அப்படி தான் ஆக்சுவலி. இப்போ அதெல்லாம் வந்து இன்றைக்கி கொஷின் பண்ணும்போது தான் பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் முன்னால் வந்து என்ன பண்ணாங்க, அங்கே போயிட்டு வீடு வீடாக போனாங்க, யாருடைய குடியுரிமையை அவங்க கேட்கல. வீட்டில் இருக்கீங்களா யார், அப்போ என்ன 21 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க தான் அவங்களுடைய பிரச்சனை. அதை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வீடாக ஏறி பேர்களை எடுத்தாங்க. அதுதான் வாக்காளர்களுடைய பட்டியல். அதனால தான் இந்தியனுடைய இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்குது. உலகத்திலேயே இவ்வளோ பெரிய டெமோக்ராட்டிக் ஓட்டிங் சிஸ்டம் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. ஈவன் அமெரிக்கா கூட கிடையாது. அங்கே வேறு ரூல்ஸ் வச்சுருக்கான், ஒவ்வொரு மாகாணத்துக்கும் வேறு ரூல்ஸ் வச்சுருக்கான். ஸோ இந்தியாவில் தான் வந்து என்னன்னாக்கா இவ்வளோ கோடி மக்களும் அப்போல்லாம் வந்து ஒரே சமயத்தில் போட்டாங்க 2 ஓட்டையும். அந்த எக்ஸசைஸே வந்து பிரமிக்கத்தக்க ஒரு எக்ஸசைஸாக இருந்தது. அப்போ இருந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன தீர்மானிச்சுனாக்கா, இப்படி போயிட்டு சர்வே பண்ண வேண்டிய, ஒவ்வொரு வீடுக்கும் போயிட்டு ஏறி இறங்கி எப்படி சென்சஸ் எடுக்கிறாங்களோ அது மாதிரி எடுத்தாங்க வாக்கு லிஸ்ட்டு. அது என்ன பண்ணாங்கனாக்கா, எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ரைட் இருக்குது, இதை ரிவைஸ் பண்ணதுக்கான ரைட் இருக்குது, எப்படி மெத்தடாலஜி உருவாக்குற ரைட்டும் இருக்குது, அவங்களுக்கு இருக்குது ரைட்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து அப் டு டேட் ஆகணும் இல்லையா. அது பெரும்பாலும் என்ன பண்ணாங்கன்னா இப்படி அப்பப்போ சில சமயத்தில் வந்து இது போல் ஸ்பெஷல் டிவிஷனும் பண்ணுவாங்க. ஓகே. பட் ஹோல்சேலாக பண்ணுறதில்ல. சில சமயத்தில் ஒரு ஏரியாவுக்கு ஏன்னா கம்ப்ளைண்ட் வர ஏரியாவில் இப்படியெல்லாம் பண்ணி அது பல விதத்தில் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மாநிலத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்பெஷல் டிவிஷன் மாதிரி எடுத்தது வந்து அது இதில் வந்து ஒரு அடிப்படையை அவங்க மாற்றிட்டாங்க. இந்த ஏன் இது வந்து ஒரு சென்சேஷன் ஆச்சு, ஏன் இது வந்து இப்படி ஒரு பிரச்சனை ஆச்சுக்கு அடிப்படை காரணம் என்னன்னாக்கா, இது வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ண மெத்தடை மாற்றிட்டாங்க. அவங்க என்னென்னா இது வரைக்கும் எப்படின்னாக்கா, ஆட்கள் போய் ஒவ்வொரு வீடு ஏறி இதை லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, முன்னால் இருந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, ஆமாம், கரெக்ட் பண்ண லிஸ்ட் இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த லிஸ்ட்டுக்கு வேலிடிட்டே கிடையாது, இப்போ நம்ம புதுசாக பண்ணுவோம். அதாவது அந்த முன்னாள் லிஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து இப்போ புதுசாக என்ன பண்ண ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அப்ளிகேஷன் வாங்குறாங்க. ஆனால் சார் அந்த 2004ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட எஸ்ஐஆரோட தானே சார் லிங்க் பண்ணி தானே சார் இப்போ எடுக்கிறாங்க. அப்போ லிங்க் பண்ணி தான் இப்போ எடுக்கிறோம். இப்போ பீகாரில் பண்ணதுக்கு வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ பீகாரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒவ்வொன்று புதுசாக எடுக்கிற மாதிரி பண்ணாங்க. ஆமாம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எனுமரேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு ஓட்டரும் வந்து என்ன பண்ணணும், இதை கொடுக்கணும். அதுவும் ஆதார் கார்டெலாம் போராடி வாங்க. ஆதார் கார்டு 11 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. 12வது கண்டிஷன் தான் இப்போ ஆதார் கார்டு. அது சுப்ரீம் கோர்ட்டு இது பண்ணுறதுனால அந்த 11 இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். பாஸ்போர்ட்டு, எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, எஸ்எல்சி அந்த இதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் கிடைக்குமா? அதுவும் பீகாரில் பின்தங்கிய மாநிலங்கள் வந்து இதெல்லாம். ஸோ அதனால் வந்து தான் அது பயங்கர கன்ஃபியூஷன் ஆச்சு. அது மட்டும் இல்லை, அது என்னன்னாக்கா அது வந்து நீங்கள் இருக்கிறத அழிச்சிட்டு புதுசாக பண்ணுறது தான். அதனால தான் பிரச்சனை வந்தது. நீங்கள் இருக்கிற லிஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் இறந்துருக்காங்க, யாரெல்லாம் வந்து புதுசாக வராங்கன்னு கேட்டு நீங்கள் ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதான் ரெகுலராக நடக்கிறது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இப்போ வந்து நீங்கள் புதுசாக என்ட்ரி போடணும், நீங்கள் கியூ நிற்கணும். நீங்கள் அதை பார்த்துட்டு அவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. உங்களுடைய எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு தீர்மானம் பண்ணுவாங்க, இல்லைங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இது வரைக்கும் ஃபாலோ பண்ண ஒரு இதில். அப்போ என்னன்னாக்கா, இந்த என்டையர் பாப்புலேஷனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முள்முனையில் நிறுத்துறீங்க. நீ ஓட்டரா இல்லையான்னு அவங்க புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. முன்னால் அப்ரோச் எப்படி இருந்ததுனாக்கா, எல்லாருமே ஓட்டர். ஓகே, வீட்டு வீடாக போயிட்டு அந்த ஓட்டர் யாருன்னு நம்ம எடுக்கிறோம், அதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஓட்டர் ஆகணும்னாக்கா வந்து கியூ நில்லுங்க, பிஎல்ஓன்னு ஆஃபீஸர் முன்னால் கியூ இல்லைங்க, இதை அட்டாச் பண்ணி கொடுங்க, நாங்கள் ஒவ்வொன்றா எடுத்து பார்ப்போம், பார்த்து நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு பார்ப்போம்.
எலிஜிபிள் இல்லைனாக்கா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம். இது எவ்வளோ பெரிய அதுவும் வந்து இது ஆரம்பிச்சது வந்து இப்போ சண்டிகர் வந்து என்னன்னாக்கா லிட்ரஸி ரேட் வந்து 99% மாதிரி இருக்குது. நீங்கள் அது மாதிரி ஒரு ஏரியா வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா கூட பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அதில் ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி எஸ்ஐஆர் வந்து நீங்கள் அப்படி அது இல்லை டெல்லி கூட ஒரு சில ஏரியாஸ் நல்ல இல்லை கேரளா ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்கே வந்து லிட்ரஸி ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் த ரைட்ஸ்னாக்கா நீங்கள் அங்கே பண்ணிங்கன்னா ஓகே. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த போயிட்டு பீகாரில் நீங்கள் பண்ணுறீங்க, அப்போது அதில் இன்டென்ஷன்ஸ் எல்லாம் பிரச்சனை வந்துடுச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி கேட்பாங்க இல்லையா. இது வந்து இப்போ உங்களுடைய இன்டென்ஷன் நல்லதாக இருந்தால், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பக்கா ஓட்டர் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், இறந்தவர்கள் எல்லாம் எடுத்துகிட்டு டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது, புதிய இளைஞர்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் வரணும், இப்படி மட்டும் உங்களுடைய இன்டென்ஷன் இருந்தால் நீங்கள் முன்னால் இருந்த ஒரு பேசிக் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அதை டெலிஷன்ஸும் அடிஷன்ஸும் பண்ணலாம், தப்பு கிடையாது. நீங்கள் மாதம் போய் நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது யாராவது டபுள் என்ட்ரி இருந்ததுனாக்கா அதை கட் பண்ணுங்கள், இல்லை கூப்பிடுங்க அவனுங்களை, இங்கே டபுள் என்ட்ரி போட்டிருக்கிய நீ எங்கே நீ இருக்க, இது இந்த இன்னொருத்தில் தப்பாக வந்திருக்க, அது இதை கேன்சல் பண்ணு. இப்படி பண்ணுறதுக்கு பதில் இப்போ அங்கே மைக்ரேஷன் இருக்காங்க, எவ்வளோ பேர் மைக்ரேட் போயிருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இது மாதிரி விஷயங்கள், அதாவது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணலாம் பல விஷயங்களை. அப்படி பண்ணாமல் என்ன பண்ணிட்டாங்க, மாஸ்கேல் ரிவிஷன் மாதிரி பண்ணும்பொழுது, அதுவும் வந்து மாஸ்கேல் ரிவிஷன் பண்ணுறது கூட தப்பு கிடையாது. எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ சென்சஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். சென்சஸ் என்ன பண்ணுறாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க, அதுக்கு டைம் 5 வருஷம். ஒரு லிஸ்ட்டு வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு 5 வருஷம். ஏன்னாக்கா டீச்சர்ஸ் எல்லாம் அனுப்பி ஒவ்வொரு வீடாக பண்ணி அதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி அதில் இருக்கிற தப்புகள் ரைட்டுகள்லாம் கரெக்ட் பண்ணி அது பல ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் ஒரு க்ளீனாக பண்ணி அது வந்து 5 வருஷம் அதனுடைய டைம். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போஸ்ட் பண்ணுறாங்க, அது ஒரு ஸ்டேட்டில் தான் போஸ்ட் பண்ணுறாங்க. சீஃப் ஒருத்தர் இருப்பார், எலெக்ஷன் ஆஃபீஸர், இது சென்சஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஆக்சுவலி. அவரை வச்சு அது ஃபுல்லாக இது பண்ணி அதே மாதிரி எல்லா மாநிலங்களிலும் இருந்துக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க. அப்போ அதனால தான் அது இன்றைக்கி அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், சென்சஸ் ரிப்போர்ட் தான் நமக்கு வந்து பாருங்கள். அதையும் 2 வருஷமாக 2 இதுவாக நமக்கு நிறுத்திட்டாங்க. அதனால் நமக்கு டேட்டாவே கிடையாது, இப்போ நீங்கள் பாப்புலேஷன் டேட்டாவும் கிடையாது, மற்ற அது சம்மந்தமான, ஏன்னா அவங்க எடுக்கும்போது எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, எக்கனாமிக் டேட்டா, இப்போ SC/ST டேட்டா, ஒர்க்கு வேலை வாய்ப்பு டேட்டா எல்லாம் இருக்காது. அது ஒரு எக்ஸாஸ்ட் ஒரு சமாச்சாரம். அது தூக்கி போட்டாங்க. ஏன் தெரியுங்களா, அது வந்து உண்மையை பிரதிபலிக்கும். அது கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப அதை நம்ம எப்படி நம்ம வந்துட்டு இருந்தோமோ அதை வந்து வித்தியாசமாக பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு, பட் இதில் வந்து ஒரு இன்டென்ஷன் தப்பாக இருக்குது. அதான் நீங்கள் அதை இன்டென்சிவ் ரிவிஷனா இன்டென்ஷனல் ரிவிஷனானே ஒரு கேள்வி இருக்குது சார். ஆமாம். ஏன்னா நீங்கள் சொல்கிறது போல் எந்த டேட்டாஸும் கையில் இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை வந்து ஒரு நோக்கத்தோடு பண்ணுறாங்க. எதிர்க்கட்சிகளோட கூட அதுவாக தான் இருக்குது. பீகாரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்காளர்களே வந்து நீக்கிட்டாங்க, பிற்படுத்தப்பட்டவங்களை நீக்கிறாங்க. இது இன்டென்ஷனலாக பண்ணுறதுனால தான் இவ்வளோ பெரிய சர்ச்சையாக மாறினதுன்னு சொல்கிறாங்க சார். இதை பற்றி உங்கள் கருத்து? ஆமாம், அது வந்து என்னென்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னாக்கா இதில் வந்து இப்போ இந்த இன்டென்ஷன் ஏன் இப்படிலாம் வருதுனாக்கா, இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் வந்து அரசாங்கனுடைய செயல்பாடுகளும் ஒரு காரணம். இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்தினுடைய செயல்பாடுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து இப்போ 370 ஒழிக்கிறது, வக்ஃப் ஆக்டை ரீஃபார்ம் பண்ணுறது, அப்புறம் வந்து முத்தலாக் வந்து இது பண்ணுறது, பொது சிவில் சட்டம் சிவில் கோடை மாற்றம் பண்ணுறது, அப்புறம் வந்து இது சிட்டிசன்ஷிப் ஆக்டை அமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பின்னால் என்ன இருக்குது. இப்போ வந்து இந்து சமுதாயம் வந்து ஒரு 80% இருக்குது இந்தியாவில். அதில் எவ்வளோ புறையோடி போகிற பல விஷயங்கள் இருக்குது. அதில் இந்து சமுதாயத்தில் வந்து இன்றைக்கி நாம் ஜாதி பல விஷயங்கள், அதில் வந்து நம்ம எப்படி மற்ற மிருகங்களுக்கு கேவலமாக நம்ம நடத்துகிற மனிதர்கள் இருக்காங்க. அதில் இப்படியெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நல்ல அம்சங்களும் இருக்குது, கெட்ட அம்சங்களும் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே முயற்சி எடுக்கலை, அவங்களும் ரீஃபார்ம் பண்ணுறீங்க. ஒரு மைனாரிட்டி இப்போ அவங்க ஒரு 12% இருக்காங்கனாக்கா அவங்களுடைய ரிலிஜனில் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து நாங்கள் ரீஃபார்ம் தான் பண்ணுறோம், நாங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் நான் பாதுகாப்பு தரோம், அதனால் தான் இந்த முத்தலாக்கை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இப்படிலாம் சொன்னால் அது எப்படி நம்ப முடியும்?
அப்போ என்ன தெரியுதுனாக்கா நீங்கள் அவனுடைய டார்கெட் ஆஃப் அட்டாக் வந்து ஒன்லி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியாக இருக்குது இல்லையா. அதனால் வந்து நான் அவங்களுக்கு செய்கிற எல்லா செயலையும் இப்படி தானே பார்க்குறாங்க, இதையும் அப்படி தானே பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ பீகாரில் வந்து என்னென்னாக்கா அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, ஜென்ரலாக அவங்க எல்லா இடத்துலையும் பேசுகிற விஷயங்கள், அரசியல்வாதிகள் அவங்க என்ன பேசுகிறாங்கனாக்கா, இந்த வெளி மாநிலங்கள் இருக்கிற ஆட்கள் வந்து இங்கே இருக்காங்க, அவங்களை நாங்கள் துரத்தி தான் மறு வேலை பார்ப்போன்ற மாதிரி அது ஒன்று நடந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்து அஸ்ஸாமில் வந்து அந்த இது நடந்து அது மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆகி அது இப்போ திரிசங்க சொல்றதுல இருக்குது. ஏன்னா இந்தியா வந்து அப்படியெல்லாம் நீங்கள் டிஃபைன் பண்ண முடியாது. இந்தியான்றது ஒரு பெரிய இது வந்து ஒரு நாடே கிடையாது, இது ஒரு கண்டம் ஆக்சுவலி. ஸோ அதில் இப்போ நம்ம அப்படி தான் வளர்ந்தோம். இது ஆரம்பத்திலேருந்தே வந்து என்னன்னாக்கா இது அப்படிப்பட்ட ஒரு இதில் இவன் பாபர் நாமான்னு பாபர் வந்த பொழுது இங்கே பார்த்து ஆச்சரியப்படுறான். அதாவது இது என்னது நம்ம இந்து மத அடையாளங்களை வச்சுக்கிட்டு அவன் மசூதி கட்டிகிட்டு இருக்கான். ஓகே ஓகே நம்ம இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும், வேறு எந்த உலகத்துலையும் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இங்கே டோட்டல் இப்போ நீங்கள் குருவாயூரில் நான் கலெக்டராக இருந்த பொழுது குருவாயூர் டெம்பிள் என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்தது. நான் குருவாயூர் டெம்பிள் கமிஷனர் நான். அப்போது அங்கே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்ன விஷயம்னாக்கா, அது இது பண்ணுறாங்க, அந்த டெம்பிளை வந்து ரினியூ பண்ணுறாங்க. அதாவது அப்பப்போ வந்து ரெனோவேட் பண்ணுவாங்க. ரெனோவேட் பண்ணும்பொழுது அந்த போர்ஷனாக வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க. அப்போ ரெனோவேட் பண்ணுறது வந்து என்னென்னாக்கா அது என்ன பண்ணுறாங்க, பிரிச்சிடுறாங்க. ஒரு இது தடுப்பு கூட அப்படியே பண்ணுவாங்க இல்லையா, பிரிச்சுட்டு அந்த இது புதுசாக பண்ணுறதுக்காக ஒரு தனியாக ஒரு ஸ்டோர் மாதிரி பண்ணி பண்ணுவாங்க. அது என்னன்னா மொத்த பேர் முஸ்லீம்ஸ் அது பண்ணுறவங்கெல்லாம் அவங்க தமிழ்நாடு முஸ்லீம்ஸு கீழக்கரையிலேருந்து வந்து அவங்க தான் அதில் ஸ்பெஷலிஸ்டாக. அந்த கோயில் இந்த நிர்மாண வேலைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒன்லி முஸ்லீம்ஸ் தான் பண்ணுறாங்க, கீழக்கரை முஸ்லீம்ஸ் தான் பண்ணுறாங்க அங்கே. ஆனால் அது அங்கே அந்த கோயில் அங்கே வந்து நீங்கள் இவங்களுக்கே உள்ள அளவு கிடையாது, முஸ்லீம்ஸுக்கு அதாவது வேறு மத ஆட்கள் உள்ளே நுழைய முடியாது. அவங்க தான் உள்ளே போய் எல்லாத்தையும் இதெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு பிறகு ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி அதை ஜன்னல் ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது மாதிரியான ஒரு கல்ச்சர் இது மாதிரியான ஒரு ஹைப்ரிட் கல்ச்சர் இதெல்லாம். அதனால் இதில் போய் நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணும்பொழுது இங்கே யார் உள்ளே இருக்கா யார் வெளியே இருக்கான்னு சொல்ல முடியாது நம்ம ஆட்கள். அப்போது அதில் தான் இங்கே பிரச்சனை வருது. அது வந்து இப்போ அங்கேருந்து இவனா சொல்கிறாங்க பர்மாலேருந்து வந்தவன் இருக்கான் உள்ள, அங்கே இதில் நேபாளலேருந்து வந்தவன் உள்ளே இருக்கான், அப்புறம் வந்து இங்கே பங்களாதேஷ் முஸ்லீம்ஸு உள்ளே இருக்காங்க. அது இவங்களுக்கு எல்லா வெளியூரில் இருக்கிற முஸ்லீம்ஸ் தான் என்னுடைய பிரச்சனை. இப்போ அதாவது பாருங்க, வெளியூரில் இருக்கிற இந்துஸ் பிரச்சனை கிடையாது, அவங்களுக்காக தான் அந்த ஆக்டை உருவாங்கினாங்க. இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற இந்துஸுக்கு வந்து நாங்கள் இடம் தரோம், பங்களாதேஷில் இருக்கிற இந்துஸ் இங்கே வரலாம் அப்படின்னு தான் அவங்க இது பண்ணுறாங்க. அதனால் ஒரு கவர்மெண்ட்னுடைய மைண்டில் வந்து இருக்கிற விஷயம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது இல்லையா, அதான் தான் பயப்படுறாங்க. இல்லைங்க இது வந்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போ அதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொத்தத்தில் அழிச்சிட்டு புதுசு பண்ணுறீங்க. கரெக்ட் பண்ணால் கூட வந்து இப்படி யாரும் சந்தேகிக்க மாட்டாங்க. நீங்கள் இருக்கிற வாட்டர் லிஸ்ட்டை வந்து தள்ளி வச்சுட்டு புதுசாக நான் வாட்டர் லிஸ்ட் உருவாக்குறேன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறேன், நீ எல்லாம் கியூன் இல்லை, நீங்கள் இதெல்லாம் காட்டு, இதெல்லாம் இன்டைரக்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு சிட்டிசன்ஷிப்பை கொஷின் பண்ணுறாங்க. நீ உன்னுடைய ரிலேட்டிவ் எல்லாம் யாருன்னு சொல்லு, நீ என்னைக்குலேருந்து வந்திருக்கு, இது எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்குறாங்கனாக்கா எவ்வளோ நாளாக நீ இங்கே இருக்க, இது எப்படியெல்லாம் பண்ணி ஒரு அதாவது இல்லை முள்முனையில் நிறுத்துறது. அதுதான் ரொம்ப, அதாவது அவன் வந்து அதை இருக்கிறவன் வந்து சர்டிஃபிகேட் கூட காட்டிடுவான், அங்கே இருக்கிறவன் வந்து 90% வந்து. ஆனால் அந்த முள்முனையில் இப்போ நீங்கள் திடீர்னு வந்து உங்களை கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் சிட்டிசன் தானா அப்படின்னீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி நைட் தூங்க முடியாது உங்களால் இல்லையா. அதாவது நீங்கள் நான் ஒரு இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு பிரஜை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது எல்லாருக்குமே, நம்மெல்லாம் இந்திய குடியுரிமை. ஆனால் என்னை வந்து கேட்குறான், நீ அதுக்கான எவிடன்ஸ் கொண்டு வா அப்படி கேட்டாவே எனக்கு ஃபங்க் ஆகிடும் நான். ஏன்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு கேடே கிடையாது. ஆக்சுவலி நம்ம எழுதிக்கிறோம் ஆர் யூ இந்தியன் சிட்டிசன், எஸ் அப்படி நம்ம எழுதினுக்குமே தவிர எவிடன்ஸ் கிடையாது நமக்கு. நம்ம பிறப்பால் நம்ம இந்தியர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமே தவிர அதுக்கு எவிடன்ஸ் காட்டுறானாக்கா நம்ம குழம்பிடுவோம். சார், அந்த எஸ்ஐஆரில் வந்து பீகாரில் பண்ணாங்களே சார், பீகாரில் பண்ணதுக்கப்புறம் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. ஆமாம். இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஃபைனல் ரோலில் வந்து யூபியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் பீகார்லையும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வெளியில் வந்துச்சு. அப்போ இவங்க பண்ண எஸ்ஐஆரே பீகாரில் வந்து சரியாக பண்ணாத பட்சத்தில் எப்படி இவங்க வந்து சரியாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தேர்தல் ஆணையம் எப்படி சார் மக்களுக்கு உணர்த்த முடியும்னு பார்க்குறீங்க? இப்போ பாருங்க, இப்போ அதில் வந்து அது எப்படி அது ஃபைனல் பண்ணாங்கன்றதை பற்றி இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது.
இப்போ இதெல்லாம் ரைஸ் பண்ணாங்க, கோர்ட்டுக்கு கேஸ் போனாங்க. அது வந்து நவம்பரில் தான் வருது அந்த கேஸு. இப்போ கோர்ட்டில் இவங்க கொடுத்துருக்குற கேஸ் எல்லாம் நவம்பரில் தான் வருது. அதுக்கு முன்னால் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இந்த ஆதார் கார்டை மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய பர்பஸ் வந்து சிட்டிசன்ஷிப் கொஸ்டின் பண்ணுறது கிடையாதுன்னு வேறு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. சொல்லியதுனால இவங்க என்ன பண்ணாங்க, அந்த 64 வந்து இதெல்லாம் பிரித்து அதில் வந்து கடைசியில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது சுப்ரீம் கோர்ட்டு இடப்பட்ட உடனே இன்டர்ஃபியர் பண்ண பிறகு அது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. இப்போ இவ்வளோ டெத்து, இவ்வளோ பேர் வந்து அப்படின்னு நல்லா தனியாக பிரிச்சுட்டாங்க. இப்போ அது அந்த அளவுக்கு இல்லை. அது இப்போ அது எப்படி ஃபைனலைஸ் பண்ணாங்கன்றதை பற்றி இன்னும் கொஷின்ஸ் இருக்குது. அதாவது அது ஈசியினுடைய ஸ்டாண்ட் என்னன்னாக்கா, ஈசி என்ன சொல்லுதுனாக்கா, எங்களுக்கு அப்ஜெக்ஷனே யாரும் கொடுக்கல, நாங்கள் ஃபைனல் இது பண்ணிட்டோம், இதுக்கு அப்ஜெக்ஷனே வரல அப்படின்னு. அப்ஜெக்ஷன் இருந்தால் வரும் இல்லையா அப்படின்றது அவங்களுடைய ஆர்குமெண்ட்டு. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னாக்கா, இப்போ யோகேந்திர யாதவ் போன்றவங்க வந்து அந்த இதை ஆர்கியூ பண்ணுறவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னன்னாக்கா, ஈசி வந்து ஒன்று ரிஜெக்ட் பண்ணுறாங்கனாக்கா அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். உன் பேர் இல்லை, உன் பேரை நாங்கள் வைக்க முடியல அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்தா தான் நீங்கள் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஆன் யுவர் ஓன் நீங்கள் பண்ண முடியாது. அப்படின்றதுனால எங்கெல்லாம் நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கீங்கன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் அதை லிஸ்ட்டு போடுறீங்க, இதை வெப்சைட்டில் போட்டிருக்கீங்கன்னெல்லாம் சொல்கிறது வந்து ஒரு பாமர மனிதனுக்கு வந்து அது போய் சேராது. அதே மாதிரி டெத்துலாம் பிரச்சனைகள் இருக்குது. பல பேர் டெத்துன்னு சொன்னதெல்லாம் உண்மையாக சாகலைன்னெல்லாம் அவர் 10 பேரை கண்டுபிடிச்சி 2 பேர் போயிட்டு கோர்ட்டே போய் நிறுத்திட்டார் யாதவ். ஸோ பயங்கர கன்ஃபியூஷன். சார் ராகுல் காந்தியை கூட டீலாம் குடிச்சதில்ல சார். ஆமாம், மக்களோட இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்களோட சேர்ந்து. ஆனால் அதை என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அதில் இப்போ இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வந்த பிறகு அவங்க அடக்கி வச்சுட்டாங்க. இப்போ இதில் வந்து இப்போ நம்ம எஸ்ஐஆர் இங்கே இப்போ தமிழ்நாட்டுக்கெல்லாம் 12 ஸ்டேட்டுக்கு இப்போ வந்திருக்கு இல்லையா, இதில் அந்த பிரச்சனை இல்லாத மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் பீகாரில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து சட்ட விதிகளை மீறி இருக்கிறத பார்க்குறீங்களா சார்? ஏன்னா வந்து சரியான பதில் கொடுக்க மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்டு தான் யாரை நீக்கணும்னு சொல்லிட்டு பட்டியல் வெளியே. என்ன பிரச்சனைனாக்கா, ஒரு ஆக்டை வந்து நீங்கள் வந்து லிட்ரலாக இன்டர்பிரட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, ஸ்பிரிட் ஆஃப் தி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, லிட்ரலாக இன்டர்பிரட் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. ஏன்னாக்கா எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்னென்னாக்கா, அதில் வந்து என்னென்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஓன் பவர்ஸ் இருக்கணும், அவங்களை எல்லோரும் கொஷின் பண்ணக்கூடாதுன்றதுக்காக சில ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதை இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அதுதான் அங்கே நடக்குது. நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னாக்கா, இது நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா எங்களுடைய ஆக்டில் இல்லை அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அது வந்து தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்காக சில காரியங்கள் பண்ணணும் இல்லையா. அதாவது அதனுடைய இண்டிபெண்டன்ஸை காப்பாற்றிக்கணும். அதே மாதிரி மக்கள் மத்தியில் வந்து அதுக்கு மேலே ஒரு நம்பகத்தன்மை இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இப்போ நீங்கள் சேஷன் இருந்த காலத்துலேயும் லிங்கோ இருந்த காலத்துலேயும் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஆயிடுச்சு. அது ஈவன் கோர்ட்டை விட இங்கே நம்மளுடைய கோர்ட்டு தான் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்க வேண்டியது. எனக்கு அவங்க தான் ரெஃப்ரி. பட்டு அவங்களுடைய வந்து அவனுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்து 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 பணக்காரனெல்லாம் அவன் சௌரியமாக அவனுக்கு ஆர்டர்ஸ் கிடச்சிடுது, ஏழைக்கெல்லாம் பெரிய நீதி கிடைக்கிறது கிடையாது. அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து ஜனங்களுக்கு வந்து அதை பற்றி பெரிய அபிப்பிராயம் கிடையாது. யாரும் நம்ம உடனே வந்து போனால் கிடைக்கும்ன்ற மாதிரி யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. போகலாம், நாங்கள் கிடைக்கிறது கிடைக்காம போகிறது தெரியாது, இப்படியே சொல்லுவாங்களே தவிர கோர்ட்டை பற்றி. இது எலெக்ஷன் கமிஷனை பற்றி ஒரு முதல்ல வந்து ஒரு ஜனங்க வந்து அவ்வளோ இப்போ 52 பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் நடக்கிறதே பெரிய விஷயமா இருந்தபொழுது எலெக்ஷன் நடந்தது. அந்த உற்சாகத்தில் அது ஒரு விழா மாதிரி நம்ம கொண்டாடணும், எலெக்ஷன் விழான்றது. ஆனால் நாளாக அந்த ரைட்ஸு இதெல்லாம் நமக்கு புரியும் பொழுது சேஷன் வந்தார். சேஷன் என்ன பண்ணார், அந்த பவர்ஸை வந்து யூஸ் பண்ணி அவர் பண்ணது வந்து என்னன்னாக்கா, அவர் அந்த பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணார், சில சமயம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணார். ஆனால் அது ஆளுங்கட்சி அந்த அதிகார மையங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணார். எப்பவுமே வந்து நீங்கள் பவரை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது எதிர்கட்சிகளுக்கு யூஸ் பண்ணும்போது தான் வந்து பேலன்ஸ் ஆகுது. ஆளுங்கட்சிக்காரனுக்கு நீ இப்போ சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவனே ஒரு இதுவாக தானே இருக்கான், ராட்சசமாக தானே இருக்கான் ஆளுங்கட்சி. எந்த ஊரில் இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவனுக்கு அரசாங்கம் இருக்குது, அதிகாரிகள் இருக்காங்க, அவன் என்ன வேணா பண்ண முடியும். ஆனால் எதிர்கட்சி வந்து அவன் சுத்தமாக கிரவுண்டில் நிற்கிறான்.
ஸோ சேஷன் அப்படின்னாக்கா இந்த ஆளுங்கட்சியை முள்முனையில் நிறுத்தினார், ஆளுங்கட்சி அரசாங்கங்களை. அதனால தான் அவர் பயங்கர பாப்புலர் ஆனார். அப்போது நம்பகத்தன்மை அதிகமாகி போச்சு. ஓ இங்கே ரெஃப்ரியா நீங்கள் சார். ஆனால் இப்போ இந்த விதத்தில் சார் நீங்கள் நம்பகத்தன்மைன்னு சொல்கிறீங்க, நம்பகத்தன்மை இன்னைக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. அதை தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஆமாம், இப்போ அந்த பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த சுதந்திரமான அமைப்புகள் இருக்குல்ல, இப்போ சிபிஐயில் ஆரம்பிச்சு இடியில் ஆரம்பிச்சு எல்லாம் சிபிஐ எல்லாமே வந்து வெளிப்படையாக சுதந்திரமான அமைப்புன்னு சொல்லப்பட்டாலும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாங்க சிபிஐ பார்த்து கேஜ்டு பேரட்டாக மாறிடுச்சு, கூண்டு கிளியாக மாறிட்டாங்க மாதிரி பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அந்த ஒரு விமர்சனமும் தேர்தல் ஆணையம் மீது இருக்கு. இப்போ ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமாரோட தேர்வே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அந்த குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி நீக்கிட்டு தான் பாஜக அவங்களை தேர்வு பண்ணி கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை தேர்தல் ஆணையம் மீது குறைஞ்சிட்டே வர சமயத்தில் இவங்களுக்குள்ள ஒருவேளை பாஜக சொல்லி தான் தேர்தல் ஆணையம் செய்கிறாங்களா அப்படின்ற சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்குல்ல சார், அதை எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது? அதான் ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு டிக்டம் உண்டு, அதாவது ஜஸ்டிஸ் இஸ் நாட் ஓன்லி டு பி டன், இட் இஸ் அப்பியர் டு பி டன்னுவான். அது பார்க்கறதுக்கும் வந்து ஒரு ஜஸ்டிஸ் இருக்கிற மாதிரியான அதில் தான் இப்போ ஃபெயிலியர் ஆகிருக்கு. இப்போ நம்ம இப்போ இப்போ ஒரு ஈஸியில் வந்து எல்லாமே எல்லா ஆஃபீஸர்ஸும் அங்கே தான் அவங்க டிக்டேஷன் எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது எல்லாம் வந்து இப்போ பிஜேபி தான் அது பின்னால் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாமே. ஆனால் இட் இஸ் அப்பியர்ட், அப்படி தான் இட் அப்பியர்ஸ் லைக் தட். ஏன்னா இவங்களை மட்டும் விட்டுடுறாங்க, இவங்களை மட்டும் தாக்குறாங்க. குறிப்பிட்ட இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்லைங்க, அது மட்டும் இல்லைங்க. அது ஒன்று இஸ்லாமிய மக்கள் விஷயம், அது உள்ள அது வேறு விஷயம். இப்போ ஒரு எதிர்கட்சி ராகுல் காந்தி வந்து எதிர்கட்சி ஆள், அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், ஓட் சோரின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது சில எவிடன்ஸ் காட்டுறார். ஒரே ஒரு வீட்டில் வந்து இவ்வளோ பேர் நீங்கள் ஓட்டராக வச்சுருக்கீங்க, அங்கே போய் பார்த்தா அப்படி ஒரு ஆளுங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும். இதோட பெரிய குற்றச்சாட்டு இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் அந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? எலெக்ஷன் கமிஷன்றது வந்து என்னன்னாக்கா உங்களுடைய கஸ்டமர்ஸ் யார்? உங்களுடைய கஸ்டமர்ஸ் தான் அரசியல் கட்சிகள் தான். அரசியல் கட்சிகள் வந்து எல்லாம் ஈக்குவல் தான். பிஃபோர் யூ எவரி ஒன் இஸ் ஈக்குவல். பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தே ஆர் ஈக்குவல் பிஃபோர் யூ. ஏன்னா மற்றவங்க இப்படி சொல்ல முடியாது. இப்போ அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கிற ஒரே ஆர்கனைசேஷன் தான் எலெக்ஷன் கமிஷன் ஒன்று தான். எலெக்ஷன் கமிஷன் முன்னால் எல்லா பார்ட்டியும் நீங்கள் வந்து யூ ஷுட் கீப் தம் இன் குட் ஹியூமர். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இவங்க பண்ணுற இப்போ இந்த ஈஸி என்ன பண்ணுதுனாக்கா, இப்போ ராகுல் காந்தி மாதிரி ஒரு அப்போசிஷன் லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டு சரியா தப்பா அப்படின்றதுக்கு நம்ம வரல. ஒரு குற்றச்சாட்டு வித் எவிடன்ஸ், அதுக்காக ஒர்க் பண்ணி இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு வெரிஃபை பண்ணி அதை வந்து கீழே போய் கிரவுண்ட் லெவல்லையும் போய் வெரிஃபை பண்ணிவிட்டு ப்ரூவ் பண்ணுறார். ஸோ அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது ஒரு ஈஸி வந்து நம்பகத்தன்மை அதிகமாகனாக்கா ஈஸி ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ணிடலாம். அதை ஈஸியாக பண்ணிக்கலாம் சார், நாங்கள் வந்து அதை என்கொயரி பண்ணுறோம், பண்ணிவிட்டு அது நீங்கள் சொல்கிறதுல வந்து உண்மை இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இவ்வளோ தாங்க தேவை, இவ்வளோ தான் சொல்லணும் ஈஸி. ஏன்னா ஈஸி இது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி. அது வந்து ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நீ அஃபிடவிட் ஃபைல் பண்ணு, நான் உன்னை வந்து ஐயோ இது தப்பாக இருந்தால் நீ ஜெயிலுக்கு போகணும் சரிதானா? அதை ஒரு பார்ட்டி மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இப்படி சவாலுக்கு சவால் விடுற மாதிரி பண்ணும்பொழுது எப்படி சார் உங்கள் மேலே நம்பகத்தன்மை வரும்? அது நீ வந்து எல்லாருக்கும் பாஸ், ஆக்சுவலி நீ தான் வந்து அப்பா எங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம். நீ வந்து எந்த பையனையும் எந்த ஒரு குழந்தையும் ஒஸ்தி குழந்தை மற்ற குழந்தை சவள குழந்தைன்னு ஆக்கக்கூடாது. முதல்ல அவருடைய ரியாக்ஷனே தான். அதுதான் திஸ் ஈசி இஸ் ஃபெயில்டு. இந்த ஈசி ஏன் ஃபெயில் ஆச்சுனாக்கா, அதுக்காக அவங்க செய்கிற எல்லா வேலையும் மோசம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முக்கியமான வேலை இல்லையா அது. இது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அது அவருடைய எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் இப்படி வந்து அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு எதிரி மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு. ஞானேஷ்குமார் ஒரு ராகுல் காந்தியை வந்து எதிரி மாதிரி ஹேண்டில் பண்ணி அதாவது இவங்க செஞ்ச எனக்கு ஈஸி மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து தப்பு நடக்கிறது ரொம்ப சகஜம். அது யாருமே தப்பாகவும் நினைக்க மாட்டாங்க. எனக்கு அவங்க வந்து ஒரு நோடல் ஏஜென்சி தான். அது எப்பவுமே வந்து நோடல் ஏஜென்சி தான். அது எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது, ஸ்டேட்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க செய்கிற தவறுகள் இருக்கலாம். ஒரு தாசில்தார் தப்பு பண்ணலாம், ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் தப்பு பண்ணலாம், ஒரு சப் கலெக்டர் தப்பு பண்ணலாம், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தப்பு பண்ணலாம். இப்படியெல்லாம் இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில் வந்து எக்கச்சக்கமான தப்புகள் நடக்கிறது சான்ஸ் இருக்குது. நீ அங்கே மேலே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் வந்து இல்லை தப்பு கிடையாது அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு ரைட் கிடையாது. ஆக்சுவலி அது மாதிரி சொல்லவும் கூடாது. அது அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்லாம் கூட
அதுதான் என்ன பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க உடனே வந்து அடுத்த பார்ட்டியை கேட்குறாங்க. எதிர்பார்ட்டிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புறது தான் ஃபஸ்ட்டு வேலை அவங்களுக்கு. அப்போ அது ரெண்டுத்தையும் பார்த்து ஜட்ஜி பண்ணி அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க. ஓகே. இதனால் என்ன ஆகுதுனாக்கா, இப்படி நீங்கள் முக்கியமான சில கேசஸில் தப்பு பண்ணும்பொழுது நீங்கள் செய்கிறதெல்லாம் இப்படி தானோ அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடுது. சார், இப்போ தேர்தல் ஆணையத்தோட மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, தேர்தல் சமயங்களில் மக்கள் அனைவரும் வந்து வாக்களிக்கணும், அந்த ஓட்டர் டேர்ன் அவுட் வந்து அதிகமாக இருக்கணும்னு தான் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் தேர்தல் ஆணையம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. நிறைய பிரச்சாரங்களை பார்த்துருப்போம் நம்ம. பட் அந்த பிரச்சாரம் பண்ணாலுமே வந்து அந்த ஓட்டர் டேர்ன் அவுட் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. நகரங்களிலே கூட, சென்னையில் போன்ற நகரங்களே கூட ரொம்ப கம்மியாக தான் மக்கள் வந்து வாக்களிக்க வருவாங்க. நகரங்களே தான் ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த எஸ்ஐஆர் நடைமுறை வந்து மக்களை ரொம்ப குழப்பற விதமாக இருக்குல்ல சார். அப்போ இந்த ஒரு குழப்பம் இருக்கிற சமயத்தில் இன்னும் மக்கள் வந்து வாக்களிக்க வரமாட்டாங்கல்ல. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கு, மக்கள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. முதல்ல வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படி பார்க்குறோம்னாக்கா, நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது வந்து தேர்தல் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ ஜனங்க இருக்காங்க, தேர்தல் இருக்குது. இந்த தேர்தலுக்கு வந்து எப்படி இந்த ஜனங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்கும்பொழுது, எக்கனாமிக்கலி அப்பர் கிளாஸ், எக்கனாமிக்கலி அப்பர் மிடில் கிளாஸ், இந்த கிளாஸ் எல்லாம் வந்து தேர்தல் அவங்க கண்டுக்கிட்டே கிடையாது. அனலைஸ் பண்ணி உட்காந்துருப்பாங்களே தவிர வாக்களிக்க வர்றது கிடையாது. அது வாக்களிக்கிறது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஒன்றும் எலெக்ஷனில் போயிட்டு சாதிக்க வேண்டிய ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க வேறு அபவ் போர்டாக நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது ஆக்சுவலி. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு இதாக ஒருத்தி பார்த்தா 30% வந்து இதில் இல்லை, இந்த பால் கேம்லேயே கிடையாது அவங்க. இதில் நீங்கள் கீழே போக போக இது இன்டென்சிட்டி அதிகமாகுது. எலெக்ஷனுடைய ரோல், ஏன்னா யார் திருவிழாவாக பார்க்குறாங்க, ரொம்ப குடிசை பகுதியில் இருக்கிறவன், அதோட மேலே அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவங்க, அப் டு மிடில் கிளாஸ் வரைக்கும் தான் இது பயங்கர. மிடில் கிளாஸில் வந்து என்னன்னாக்கா, நான் இந்த கட்சி, நான் அந்த கட்சி, நான் எதிர்கட்சி, நான் ஆளுங்கட்சி, என்னுடைய தலைவர், உன்னுடைய தலைவர்னால மிடில் கிளாஸில் அதிகமாக இருக்கும். இது கீழே வந்து அவனுக்கு தலைவர்கள் எல்லாம் கொடுக்கல, இந்த ஓட்டு போடுற சமாச்சாரம், அதில் எதனா வருமானம்லாம் பார்க்குற எல்லா அளவுக்கு அது தாழ்ந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் ஆனால் இந்த எலெக்ஷன், இந்த ஓட்டர் லிஸ்ட்டு இதெல்லாம் சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த 70% ஆளுங்க, அதாவது இவங்கெல்லாம் விளிம்புநிலை மனிதர்கள், இந்த லோயர் மிடில் கிளாஸு, ரொம்ப கீழே இருக்கிறவங்க, இவங்க தான் வந்து இதில் வந்து இப்போ இதுவாக இருக்க கிளைண்ட் ஆகிறாங்க இவங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சிக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ பாருங்க, ஒரு ரிவிஷன் பண்ணுறீங்க எஸ்ஐஆர்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொண்டு வாங்க, இதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொண்டு வாங்கன்னாவே, ஒரு கீழே இருக்க ஒரு ஆள், அவன் டெய்லி வேஜஸ் பண்ணுற ஆள், அவனுக்கு ஒரு நாள் வந்தால் ஒரு நாள் ரூபாய் அவுட்டு, அவனுடைய சம்பளம் கிடையாது அவனுக்கு. அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், ஒரு ஏழையினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள், அவன் வந்து ஒரு நாளைக்கு அவனுடைய வருமானத்தை எழுந்து அங்கே வரணும். அவனை வந்து நீங்கள் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் சேர்றதுக்கு நீ பேப்பர் எடுத்துன்னு வாடான்னாக்கா ஒரு நாள் அவனுக்கு போகும் இல்லையா? அங்கேயாவது லஞ்சம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான் ஓட்டு போடுறதுக்கு. இதில் வாக்காளர் லிஸ்ட்டில் வந்து பேர் சேர்க்கறதுக்கு வந்து யார் கொடுப்பான் லஞ்சம்? இல்லை, இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து இந்த யதார்த்தத்தை சொல்கிறேன் நான். இப்படி தான் யதார்த்தம். ஒரு ஏழையினுடைய வாழ்க்கையில் வந்து என்னன்னாக்கா, அவனுக்கு ஓட்டு போடுறதுன்றது ஒரு நாள் வேஜஸ் எழுந்து தான் வரணும்னு. ஸோ இப்படிப்பட்ட யதார்த்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பழைய லிஸ்ட்டு அழிச்சிட்டு எல்லாம் புதுசாக வந்து கியூ நில்லுங்கடா, நீங்கள் அது கியூ நில்லுங்க, நான் உங்களை சேர்க்குறேன்னா கூட பரவாயில்ல, எவிடன்ஸ் கொண்டு வாங்கன்றாங்க. நீ இந்த நாங்கள் வந்து உங்களை வந்து ஒரு சிட்டிசனாக எடுத்துக்கிறதுக்கு, குடியுரிமை பெற்றவங்க எடுத்துக்கிறதுக்கு நீ என்ன எவிடன்ஸ் காட்டணும், இன்டைரக்டாக. அதாவது கோர்ட் சொல்லிச்சு, இப்போ குடியுரிமை சட்டத்தை வந்து இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடைக்கும், உங்களுக்கு அது இல்லை வேலைன்னு சொல்லிட்டாங்க. ஈஸிக்கு அது வேலை கிடையாது, அது ஹோம் மினிஸ்ட்ரியினுடைய வேலை. அவன் என்ன பண்ணியிருக்கணும், எல்லாருக்கும் ஏதாவது கொடுத்துருக்கணும். இங்கே இருக்க குடியுரிமை பெற்றவங்களுக்கு எல்லாம் எதனா கார்டோ எதனா ஒன்று, இப்போ ஆதார் கார்டு மாதிரி எதனா ஒன்று கொடுத்துருக்கணும். அதை ஒன்றும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை வந்து மற்றவங்களுக்கெல்லாம், மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்குள்ள உரிமை கிடையாது. ஸோ என்னுடைய பாயிண்ட் என்னன்னாக்கா, ஜனங்களில் வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற ஜனங்களே வந்து ஒரு 60-65% தான். அவங்கள தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ஈவன் அரசியல்வாதிகள் கூட இவங்கள தான் மோட்டிவேட் பண்ணி இது எல்லாம், இந்த பணம் செலவழிக்கிறது எல்லாம் வந்து என்ன ஆகுதுனாக்கா, இந்த ஏரியாவில் தான் இவங்க செலவு பண்ணிட்டுருக்காங்க. இதை மொபிலைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து இப்படி இயல்பாக வந்து இது என்னுடைய ரைட்டு, இது ஓட்டுன்றது என்னுடைய ரைட். இப்போ கேரளாவில் நீங்கள் பார்க்கலாம், இப்போ தமிழ்நாட்டில் தான் இது ரொம்ப மோசமாக இருக்குது.
இங்கே வந்து இந்த பரிசு பொருள் கொடுக்கறது, ரூபா கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. ஆனால் இந்தியா முழுக்க அது பொதுவாகிடுச்சு இல்லை சார், எல்லா கட்சிகளும்? இல்லை, ஒவ்வொரு இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மிங்க. கேரளா பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட இது வந்து ஒரு நான் நினைக்கிறது எனக்கு வேறு லெவலில் இருக்கலாம். அதாவது ஒரு 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 ஜாதி அமைப்பினுடைய லீடரை வந்து வளைச்சி போகிறதுக்காக என்ன ரூபா கொடுக்கலாம். பட் ஹோட்டல் லெவலில் வந்து அவன் ரொம்ப ஒன்றும் இல்லை. என்னுடைய டிரைவர், நான் கலெக்டராக இருக்கும்போது டிரைவர், அவர் இந்த டிரைவர் வந்து அவருடைய வீடு வந்து 55 கிலோமீட்டர், திருச்சூர்லேருந்து 55 கிலோமீட்டரில் தான் அவனுடைய ஊர் இருக்குது. காலையில் அன்றைக்கி எனக்கு எலெக்ஷன்னாக்கா நான் தான் மெயின் டியூட்டி, அன்றைக்கி சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் இப்போ நான் தான் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. அப்படி இருக்கும்போது டிரைவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஆனால் அவன் முதலே அப்ளிகேஷன் போட்டு என்கிட்ட கேட்குறான், போல சார் நான் எனக்கு வந்து ஓட்டு போடணும், நான் 55 கிலோமீட்டர் போயிட்டு நான் ஓட்டு போட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்ன நாள் நைட்டு இங்கேருந்து போய் அவன் ஓட்டு போட்டு அங்கே 8 மணிக்கு ஓட்டு போட்டுட்டு அங்கேருந்து மோட்டர் பைக்கில் வந்து இவன் வந்து அசீவ் பண்ணுறான் டியூட்டியை. அதாவது அப்படி அவனுடைய ஒரு ஓட்டுனால ஒன்று அங்கே தீர்மானம் ஆகிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் முக்கியத்துவம் அவர் அப்படி பார்க்க அவன் வந்து எனக்கு வந்து என்னுடைய ரைட் அது, நான் வந்து ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுக்கிறேன். இது மாதிரியான எண்ணம் வந்து கேரளாவில் ரொம்ப அதிகம். நீங்கள் ஸ்டன் ஆகிடுவீங்க நீங்கள் கேரளாவில். ஆனால் இந்த நடைமுறையெல்லாம் வந்து இப்போ சாமானிய மக்கள் வந்து வாக்குரிமையை ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க, அந்த உரிமை வேணுன்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த ஒரு நடைமுறைக்கு தேர்தல் ஆணையமே வந்து ஒரு சிக்கலாக கொண்டு வரது பார்க்குறீங்களா சார் எஸ்ஐஆர் மூலியமா? ஏன்னா இதனால பல காம்ப்ளிகேட் பண்ணுது. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் லிஸ்ட்டுன்றது தாங்க அடிப்படை. வாக்காளர் லிஸ்ட்டு தான் வந்து ரொம்ப அடிப்படை. அதாவது அது வந்து எந்த இப்போ இங்கே சக்ஸஸ்ஃபுல் பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வாக்காளர் பேர் பட்டியலில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. இப்போ திமுக மாதிரி இங்கே ரொம்ப நாளாக இருக்கிற திமுகனுடைய சக்ஸஸ் அதுதான். திமுக அது இந்த பூத் லெவல்னு சொல்கிறாங்களே, அதுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து இந்த லிஸ்ட்டை வைக்கிறது தான் பூத் லெவல். இந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான், அது யாரெல்லாம் நமக்கு ஓட்டு போட மாட்டான்றதும் முக்கியம். யாரெல்லாம் ஓட்டு போடுவான்றது டிக் பண்ணி அவனை பூத்து கொண்டாடுறது தான் அவனுடைய வேலை. இப்போ வந்து இப்போ ஏன் வந்து இப்போ விஜயனுடைய அவருடைய அரசியல் எதிர்காலத்தை பற்றி ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது இல்லையா, இவங்க ரசிகர்களாக இருக்காங்க, இவங்க எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடுவாங்க, அதனுடைய பாயிண்ட் அதுதான். அதாவது இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலாம் தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அன்னைக்கு இருக்கு இல்லையா, ஓட்டு போடுற அன்னைக்கு எனக்கு நாங்கள் காலையில் வந்து போர் அடிச்சு நாங்கள் எழுதணும்னு வச்சுங்க, ஆனால் கூட அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் இல்லையா. அது நான் கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன். ஆனால் அன்னைக்கினுடைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டு போடுறேன்னா இல்லையான்னு நான் தீர்மானிப்பேன். இதை திமுகவுக்கு விட மாட்டாங்க. திமுகனுடைய ஓட்டு ஒன்று இருக்குது. இதே மாதிரி சிபிஎம் அங்கே கேரளாவில், அதாவது அதுதான் வந்து அவங்களுடைய பூத் லெவல் ஒர்க்கிங். இது மாதிரியான ஒரு கேடர், அதாவது தங்களுடைய ஆதரவாளர்கள், எதிராளர்கள் கிடையாது, தங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து அன்னைக்கு ஓட்டு பண்ணி இருக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த பார்ட்டிஸ் எல்லாம். ஆனால் அவன் கவலைப்படாமல் இருக்கான் வாக்காளர் லிஸ்ட்டுன்றது. பட் இது என்ன இவங்களுடைய லட்சியம் கூட எனக்கு தெரியல. இந்த எஸ்ஐஆர்ன்றது வந்து இப்படி எடுத்துக்கிட்டு இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வளர்ந்துருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் வந்து பல விஷயங்களை இவங்க வந்து செய்ய முடியும், இவங்க அதை செய்யலை. அதுதான் இன்னும் டேமேஜிங்காக இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டு ஒன்றா சேர்த்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அவங்க ஆப் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது அங்கே ஆப் இருக்குதா தான் சொல்கிறாங்க. அந்த ஆப்பு நீங்கள் இதை உள்ளே போட்டிங்கன்னாவே, இந்த இதில் போட்டிங்கன்னா அது என்ன பண்ணும், எல்லா டபுள் என்ட்ரிஸ் எல்லாம் சொல்லிடும், எல்லா டபுள் என்ட்ரிஸ் எல்லாம் சொல்லிடும். அது லிமிட்டட். அதை வந்து என்ன பண்ணுங்க, அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுங்க. டபுள் என்ட்ரிஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அவனை நோட்டீஸ் கொடுத்து என்கொயரி பண்ணி அவன் எங்கே உண்மையாக இருக்கானா, பொய்யா இல்லை உண்மையான அட்ரஸ் என்ன, இதெல்லாம் கேளுங்க. அப்போ அதுதான் வந்து இதை சுத்தப்படுத்துறதுக்கான வழி. அதை விட்டுட்டு எல்லாரையும் இதில் நல்லவன் கெட்டவன் எல்லாரையும் கியூ நிற்கும் பொழுது அது என்ன ஆகுதுனாக்கா நல்லவன் 10 பேர் போயிடுவாங்கல்ல. நல்லவனாக்கா நான் சொல்கிறது எலிஜிபிளான ஆள். சார், இப்போ இந்த பாஜக அரசோட அது மேலே இருக்க பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா, எல்லா சட்டத்தையும் வந்து அவசர அவசரமாக கொண்டு வராங்க, பார்லமெண்ட்லேயே பாஸ் பண்ணாலும் விவாதம் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஒரு எஸ்ஐஆர் நடைமுறையை வந்து ரொம்ப குறுகிய காலத்தில், தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே எல்லா வீட்டிலும் ஏறி இறங்க முடியுமா? இத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க, அவங்களோட வாக்காளர் உரிமையை வந்து பரிசீலிக்கணும் அப்படின்னா ஒரு மாதம் போதுமா? கண்டிப்பாக போகாது. அது அங்கே தான் அடுத்த இஷ்யூ அதுதான். அதாவது ஒன்று எஸ்ஐஆர் வந்து நீங்கள் எப்போ செய்யணும்னு ஒன்று இருக்குது. எஸ்ஐஆர் வந்து எப்போ செய்யணும்னாக்கா ஒரு எலெக்ஷனுக்கும் இன்னொரு எலெக்ஷனுக்கும் நடுவில் இருக்கிற காலத்தில் செய்யணும். ஓகே, அப்போ தான் வந்து நிதானமாக செய்ய முடியும், படபடப்பு இருக்காது. நீங்கள் வந்து எலெக்ஷன் இப்போ இன்னொரு 4 மாதத்தில் இருக்குனாக்கா இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு டேட்லாம் வைக்கிறாங்க இவங்க.
1 மாதத்துக்குள்ளே பண்ணோன்னு. இது படப்பிடிப்புக்கான ஒரு வழி. ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் வர இதாக. இப்போ சென்சஸ் எப்படி பண்ணுறாங்க? ரொம்ப ரிலாக்ஸ்டாக பண்ணுறாங்க. 5 வருஷம் அதுக்கு டைம் இருக்குது. ஆனால் நீங்கள் உள்ள டைம் ஒவ்வொரு லிமிட்டுக்கு கொடுத்துருக்காங்க. டீச்சருங்களுக்கெல்லாம் டைம் கொடுத்துருக்காங்க. நீ 1 மாதத்துக்குள்ளே இந்த 300 வீடுகளை நீ கவர் பண்ணணுன்னு அப்படிலாம் கொடுத்து அது போகுது. அப்படி கொடுத்துருந்தா தான் அது வந்து தே கேன் அப்ளை தேர் மைண்ட். அது ப்ராப்பர் ஸ்டடி. இப்போ பிஎல்ஓன்னு இவங்க சொல்கிறாங்க. பிஎல்ஓன்னு ஒரு ஆள் வந்து இப்போ பல சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில சமயத்தில் அது வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு விதம். யாரை அவங்க அலோகேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பிஎல்ஓ. பிடிஓ லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க. பிடிஓ லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய மேன் பவர்லாம் கிடையாது. அவன் ஏதாவது அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆஃபீஸராக இருப்பான். அவன் கீழே ஒர்க் பண்ணுறவங்க 3 பேர் தான் இருப்பான். ஸோ இவங்களை ஆனால் அதுபோல் அந்த லெவல் ஆஃப் ஆஃபீஸர்ஸுக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்குறாங்க. பிஎல்ஓ பொறுப்பு கொடுக்குறாங்க. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் பேர் அதிகமாக இருப்பாங்க. இப்போ தாசில்தார் கீழே எல்லாம் அதிகமாக. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேல் இதுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு மேன் பவர் வேறு வேணும் அதுக்கு. இப்போ ஏன் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குனாக்கா டீச்சருங்களை எம்ப்ளாய் பண்ணுறதுனால தான் இந்த சென்சஸ். இங்கேயும் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுலாம் டீச்சர்ஸ் தான். எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுல பெரிய பிரச்சனைகள் வர்றதில்லை. இந்த வாக்காளர் லிஸ்ட்டில் தான் நாங்கள் பிரச்சனை. முதல்ல அப்படி தான் எடுத்தாங்க. இவங்க முதல்ல வந்து வாக்காளர் எடுத்தும்பொழுது அநேகமாக இதனுடைய அடிப்படை சொல்கிறேன், ஃபண்டமெண்டலான டீச்சர்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா இவங்க எஸ்ஐஆர்ன்றதை வந்து கண்டிஷன் நம்பர் 1 இது வந்து ரிலாக்ஸ்டு பீரியடில் தான் எடுக்கணும். நிதானமாக எடுக்க வேண்டியது. நீங்கள் ஒரு நல்ல லிஸ்ட் உருவாக்கணுன்னாக்கா நீங்கள் அப்படி தான் பண்ண முடியும். இப்போ இருக்கிற இப்போ லிஸ்ட் தப்புனாக்கா இன்னொரு தப்பு நீங்கள் உருவாக்குறீங்க. இதுதானே சொல்கிறாங்க சார். இப்போ 1 மாதத்துக்குள்ளே பண்ணுறதானே பாஜக உள்நோக்கமாக இருக்குது. அவங்களுக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு சேர்த்துக்குவாங்க, வேண்டாதவங்களே எடுத்து விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் ஒவ்வொரு ஊரை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் கேரளாவில் இப்போ தமிழ்நாட்டிலலாம் வந்து அப்படிப்பட்ட இன்டென்ஷன் உள்ளே இருக்குமான்றது தெரியாது. அது வந்து இப்போ வந்து அதாவது நான் என்ன சொல்கிறேன், அது 100% நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா. இப்போ பீகாரில் வந்து அங்கே இருக்கிற முஸ்லீமை தான் ரொம்ப பாதிச்சிருக்கு இந்த ரிவிஷன். ரொம்ப 27% நம்ம ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அப்போ நிச்சயமாக இப்போ இப்படி ஒரு முடிவு வரதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. அதில் ஆக்சுவலி அந்த 27% முஸ்லீம்ஸ் வந்து அவங்க உண்மையாக வந்து இந்த நாட்டுக்காரனா இல்லை வெளிநாட்டுக்காரனான்றதில் வந்து பெரிய கேள்வி இருக்குது இல்லையா. எனக்கு அவங்கள எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் இவங்க போய் ரிவ்யூ பண்ணாங்களான்றதுல டவுட் இருக்குது. பல முஸ்லீம் கிராமங்களுக்கு இவங்க போவே இல்லைன்றாங்க. ஏன்னா பிஎல்ஓ தான் அதுக்கு இன்சார்ஜ். அவன் போகாமே யார்கிட்ட கேட்டுக்கிட்டு அந்த பேரை பார்த்தா கூட அவன் எதனா பண்ணலாம் இல்லையா. டைம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி. ஏன்னா அது என்ன ப்ராப்ளம்னாக்கா ஈசியினுடைய சார்பாக அவன் பண்ணும்பொழுது அது வேலிடிட்டி ஆகிடுது. இவன் பிஎல்ஓ பண்ணுறான், என்கொயரி பண்ணுறான்னு சொல்லும்பொழுது அது ஆக்சுவலி ஒரு பக்கா என்கொயரி கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு எஸ்ஐஆர் பண்ண வேண்டிய பீரியட் இது கிடையாது. எலெக்ஷனுக்கு முன்னே ரிவிஷன் முன்னால் பண்ணுவாங்களோ அது பண்ணால் போதும். முன்னே என்ன பண்ணுவாங்க, யாராவது இறந்து போயிருக்காங்களா, புதுசாக ஜாயின் பண்ணுறாங்களாம் பண்ணிவிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் பழைய ரிவிஷன். அது ஜஸ்ட் எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாலும் நடக்கும். 2 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் அது இருக்கும். அதுதான் அந்த ரிவிஷன் போதுமானது. இப்போ இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற கலையிறது டெம்பரரியாக இருக்கிறது. நீங்கள் அப்சல்யூட்லி பியூர் லிஸ்ட் உங்களுக்கு வேணும்னாக்கா, நீங்கள் உண்மையான எஸ்ஐஆர் நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னாக்கா, நீங்கள் டைம் கொடுத்து அவன் இதில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுற ஆளுக்கு வந்து 1 மந்த் டைம் கொடுத்து வரணும். அவன் வந்து அவனை நீங்கள் இல்லை வீடு வீடாக போய் நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு ஸ்கோப் இருக்கணும் இல்லையா. வீடுக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு அது மாதிரி வச்சாங்கனாக்கா அது ஒரு நல்ல லிஸ்ட்டாக இருக்கும். அது ஒன்று. அப்போ 2வது இதில் வந்து இருக்கிற இதுனாக்க ஒரு வீம்புக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட் இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது. அது இவ்வளோ எலெக்ஷன் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ எலெக்ஷனில் வந்திருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கனாக்கா லிஸ்ட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே. அது என்னன்னாக்கா அது ரொம்ப எந்த பிரச்சனை தான். என் பேர் வந்து இல்லாமல் போச்சுது, எப்படி எனக்கு கார்டு கொடுத்துருக்காங்க, நான் போன தடவை ஓட்டு போட்டிருக்கேன், நான் இந்த தடவை ஓட்டு போட்டதுக்கு என் பேர் இல்லை, இது மாதிரியான பிரச்சனைகள் தான். அது ரொம்ப ஃபண்டமெண்டல் பிரச்சனைலாம் கிடையாது. என்னை வந்து இது வரைக்கும் ஓட்டு போடவே விடலை அப்படின்னா தான் இது. அதாவது நான் வந்து இந்தியன் குடியுரிமை பெற்றவன், பட் எனக்கு ஓட்டே கிடையாது, இப்படியெல்லாம் எதெல்லாம் இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு சான்ஸே கிடையாது. அதே மாதிரி இவன் இந்தியன் சிட்டிசன் கிடையாது, இவன் இவ்வளோ வருஷமாக ஓட்டு போட்டுருக்கான் அப்படியும் கிடையாது. ஸோ அப்படி ரொம்ப ஃபண்டமெண்டலாக ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற லிஸ்ட்டில் கிடையாது. அப்படி போய் நீங்கள் ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? ஈஸி ஏன் நீங்கள் உங்களுடைய
இதுனாக்கா இருக்கிற லிஸ்ட்லேயே நீங்கள் வந்து ஒழுங்காக கனெக்ட் பண்ணி ஒழுங்காக ரிசல்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அதுவே வந்து கிரேட் திங். அது நம்மளுடைய டெமோக்ரஸியினுடைய பெரிய வெற்றி. அது அதை விட்டுட்டு எனக்கு அதில் எவ்வளோ உள்ள பல குளறுபடிகள் இருக்குது. பயங்கரமாக திட்டி பேசுகிறானுங்க, நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது, மத உணர்வுகளை எழுப்பி பேசுகிறான். அதுக்கெல்லாம் இவங்களுக்கு தைரியம் இருக்குதா? நம்முடைய ஆஸ்பத்திரி அதே ரூல் தான். அதே ஈசி ஆக்டில் நான் கேரளாவில் சப் கலெக்டராக இருக்கும்பொழுது ஒரு மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் கேத்தலிக் மினிஸ்டர், கேத்தலிக் கிறிஸ்டின் மினிஸ்டர். அவர் ஒரு ஸ்பீச் ஒன்று பேசிட்டார். போயிட்டு அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு இது போல் வந்து நீங்கள் கேத்தலிக்கின்னு கையை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க, நானும் ஒரு கேத்தலிக்கு, நீங்கள் மறக்கக்கூடாது, பூத்துக்கு போகும்போது கூட கேத்தலிக்னு நினச்சின்னு உள்ளே போங்க, நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவரை ரிமூவ் பண்ணிட்டாங்க, இன்எலிஜிபிள் ஆக்கிட்டாங்க. ஈஸி வந்து அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்கா அந்த எலெக்ஷனில் வந்து அவர் ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கி அடுத்த எலெக்ஷன் தான் பண்ணணும். இது ஈஸி பண்ணியிருக்கு. இது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுது. அது பாஜக வரப்போ பண்ண மாட்டாங்க இந்த அளவுக்கு. பாஜகனுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான, இப்போ ஈவன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், இப்போ நேற்று கொடுத்துருக்காரு ஸ்டேட்மெண்ட்டு, பீகாரிஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து கேவலமாக நடத்தப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுறாங்க. அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். அது ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் அப்போது இன்னொரு ஸ்டேட்டை வந்து குற்றஞ்சாட்டி, அதுவும் எதிர்கட்சி ஸ்டேட்டை குற்றஞ்சாட்டி, அது அப்படி தான் சொல்கிறார் அவர். எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற, ஆனால் எவ்வளோ பீகாரிஸ் அங்கே ஆட்சி உடைச்சானுங்க. இதில் மகாராஷ்டிராவில் வந்து மராட்டி பேசலன்னு சொல்லிட்டு பல பேர் அடித்து தோசம் பண்ணாங்க. ஸோ இப்படி பேசுறது வந்து கண்டிப்பாக வந்து உடனே ஒரு ஈஸிக்கு வந்து முதுகெலும்பு இருந்தால் உடனே இது பண்ணணும். இது இவங்களுக்கும் பொருந்தோம், இந்த எதிர்கட்சி ஆட்களுக்கும் பொருந்தோம். அவங்க வேறு லெவலில் வேறு மாதிரி பேசுவாங்க சில சமயத்தில். தப்பு ஒன்றும் கிடையாது, நீங்கள் 2 பேர் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். சார், இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார். நீங்கள் வந்து ஒரு நீண்ட பயணத்தில் இருந்திருக்கீங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க. நீங்கள் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு என்ன ஒரு கோரிக்கை வைப்பீங்க? அப்புறம் வந்து இந்த ஒரு எஸ்ஐஆர் மூலிமா வாக்குரிமை பறிபோகும் அப்படின்ற அச்சத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களோட செய்தி என்னவா சார் இருக்கும்? இப்போ நம்ம தமிழ்நாடு இந்த 12 ஸ்டேட்டில் இப்போ வந்து பீகாரில் நடந்தது, அதில் சில கரெக்ஷன்ஸ் படி தான் இப்போ இங்கே வந்திருக்குது. இப்போ நான் அதை படித்த பொழுது எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, இப்போ தமிழ்நாட்டில் நடக்க போகிற எஸ்ஐஆருக்கு என்ன கண்டிஷன்னாக்கா, பழைய லிஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க. பழைய லிஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிட்டு அதை நீங்கள் சொன்னால் போதும், என்னுடைய பேர் வந்து பழைய லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் காட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எனுமரேட் கொண்டு வரும்பொழுது பழைய லிஸ்ட்டை பற்றி அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த விதமான எவிடன்ஸ் வைக்க வேண்டியதில்லை. அப்படி இல்லாதவங்க தான் அவங்களுடைய எவிடன்ஸ், அதாவது புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க, இது மாதிரி விஷயங்களுக்கு தான் இவங்க அந்த ஏதாவது கார்டு, இதுக்கு ஆதார் கார்டு வேறு இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ இம்ப்ரூவ்டு எஸ்ஐஆர். இப்போ இதில் வந்து அதான் இப்போ இவங்களும் உங்கள் கட்சியில் கூட பார்த்திங்கன்னா பெரும்பாலான கட்சிகள் வந்து எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு இல்லை, எஸ்ஐஆருடைய டைமிங்கு தான் எதிர்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னாக்கா, இது எலெக்ஷனுக்கு முன்னால் எஸ்ஐஆர் வேண்டியதில்லை. இது மாதிரியான எஸ்ஐஆர் இதுக்கு வந்து நல்ல இப்போ 1 மாதம் கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு இது டேட் ஃபைலிங் மாதிரி பண்ணுறாங்க இவங்க. நீங்கள் உங்களுடைய இது நாமினேஷன் ஃபைல் பண்ணுற மாதிரி கரெக்டாக 1 மாதம் பொறுத்து எண்ட் ஆகுது, அப்புறம் இன்னும் 10 நாள் அப்படி பண்ணக்கூடாது. எனக்கு இது வந்து அவனுடைய ஓட்டிங் ரைட்டை பாதிக்கிற ஒரு விஷயம். நான் இது டெமோக்ரஸி அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் அதுதான். நமக்கு அவனுக்கு வேறு எதுவுமே கொடுக்கல. ஒரு ஆவரேஜ் பாமர மனிதனுக்கு இந்த நாடு என்ன கொடுத்துருக்கு? அவனுக்கு எல்லா வசதியும் ஒன்றுமே செய்து தரல. இப்போ சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மாதிரி அவனுக்கு வந்து எல்லா வசதியும் செஞ்சு தந்துடுது. அப்படி நம்ம வந்து எல்லா வசதியும் செய்யலை. இன்னும் ஒரு 30% வந்து இதுக்கெல்லாம் பால் இருக்கான். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு இந்தியா அப்படின்றதுல ஒரே வந்து டெமோக்ரஸியில் அவன் பங்கெடுக்கிற ஒரு பிரஜையாக இருக்கான். அதை வந்து கொஷின் பண்ணிக்கிட்டு அதுக்கு வந்து கியூவில் நில்றானாக்கா என்னை பொறுத்தவரைக்கும் அது வந்து இப்போ இப்போ இருக்கிற எஸ்ஐஆர் வந்து இந்த சமயத்தில் கண்டக்ட் பண்ணக்கூடாது, நம்பர் 1. நம்பர் 2 வந்து இதுக்கு நல்ல டைம் கொடுத்து இதுக்கு இப்படிப்பட்ட அறிபறியெல்லாம் இல்லாமல் அமைதியான சமயத்தில் எடுக்க வேண்டிய விஷயம், இன்னும் அதிகமான மேன் பவரோடு செய்ய வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு பிஎல்ஓன்ற ஒரு ஆள் தன்னுடைய ஆஃபீஸில் உட்காந்து செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. எப்படி சென்சஸ் எடுக்கிறாங்களோ அப்படி பல ஆட்களை வந்து எம்ப்ளாய் பண்ணி அவங்க வந்து அதுவும் ப்ரைவேட்டாக கூடாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை வந்து
போய் எனக்கு அவனுக்கு வந்து இதில் ஏதாவது தப்பு நடந்தால் அதுக்கு பொறுப்புன்னு அவனுக்கு வந்து கண்டிஷன்ஸ் போட்டு இதில் ஏதாவது ஒரு தப்பு போல் வேறு கம்யூனிட்டி இல்லை வேறு ரிலிஜனால் நீ எதனா பண்ணுறனாக்கா அது வந்து உனக்கு வந்து அந்த ஆக்ட்லேயே இருக்கணும். அது தப்புன்னா இருக்குது, இப்போவே இருக்குது. அது கொஞ்சம் எலாபரேட் பண்ணணும். ஒரு 2 இயர்ஸ் உனக்கு வந்து இது உன்னுடைய இன்க்ரிமெண்ட் வந்து வில் பி பிடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி டைப்பில் ஒரு அப்படியே ஒரு இது எனக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. ஸோ இப்படி ஏதாவது பண்ணி நிதானமாக வந்து எல்லாம் நடந்து அதுக்கு ப்ராப்பராக வந்து அப்பீல் இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சு பண்ணால் தான் அது ப்ராப்பராக இருக்குமே தவிர இது மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னால் 1 மாதத்துக்கு முன்னால் டேட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ளே கொடுத்தா அதுக்குள்ளே கொடுத்தா அவனுக்கு வாக்குரிமை இல்லைன்னா வாக்குரிமை இல்லைன்னு சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் ரொம்ப தவறான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த ஆதாரை இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னாக்கா இந்த முன்னால் இருந்த பழைய லிஸ்ட்டையும் ஒரு லிஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த டென்ஷன் இல்லை. இப்போ அதில் ஏதாவது இன்னும் குளறுபடிகள் கூட வரலாம். ஏன்னா வந்து அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய இதுவேங்க இது ஒரு மல்டி ப்ராங்டு திங். ஒரு நல்ல விஷயம் 1+1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2. சம்டைம்ஸ் இந்தியாவில் இருந்தால் 1+1 இஸ் ஈக்குவல் டு 1500 இல்லைன்னா -250 அப்படி இருக்கிற ஒரு கண்ட்ரி இது. எனக்கு நாங்கள் அப்படி தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒன்றுங்க. ரூல்ஸ் வந்து நம்ம அதை புரிஞ்சு அது நான் என்னுடைய சர்வீஸில் செஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு பாடம் அதுதான். இந்த ரூல்ஸுன்னு சொல்லிக்கிட்டு ரூல்ஸில் நம்ம அவயம் போய் உள்ளே போய் பாதுகாப்பு தர்றது போல் கொடுமை எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டது எதுக்கு? மக்களுக்காக, அதாவது மக்களுடைய மேன்மைக்காக உருவாக்கப்பட்டது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ரூல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வேறு ஒரு விஸ்டாவை தரும், உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தரும். அந்த விளக்கத்து பிரகாரம் செயல்பட்டால் நீங்கள் வந்து இதை வந்து வேறு மாதிரி அனுபவிங்க. சும்மா இப்போ ஈஸியினுடைய ப்ராப்ளமே அதுதான். அவன் எதுக்கு எடுத்தாலும் இந்த ரூல்ஸ் இருக்குது, நாங்கள் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அவனுக்கு எதிராக ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் அது. அவனுக்கு எதிராக தீர்மானம் எடுக்கும்போது அவனுடைய கருத்து கேட்டு அது ஏன் நீங்கள் அவனை ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். அதான் நம்ம எல்லாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு இந்த விஷயத்தில் சொல்லலை. சுப்ரீம் கோர்ட்டு கண்டதுக்கெல்லாம் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஸ்டே கொடுக்குறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எல்லாம் அதை வச்சு தான் போகுது. இந்தியாவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலான இந்த பணக்காரன் பக்கம் இருக்கிறது, தப்பு செஞ்சவன் பக்கம் இருக்கிற லா வந்து அவன் பிடிக்கிற இது வந்து நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான். என்ன கூப்பிடல, அதனால் வந்து இந்த ஆர்டர் தப்பு, எனக்கு வந்து ப்ராப்பர், ஆனால் இவன் தான் பண்ணது, அதை அவன் சொல்ல மாட்டான். ஸோ நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்லிட்டு எல்லாம் கூப்பாடு போடுற இந்த நீதிமன்றங்கள் இதில் வந்து அப்படிப்பட்ட பவர் எப்படிங்க இருக்க முடியும் ஒரு ஏஜென்சிக்கு? இவன் சொல்ல எனக்கு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி சொல்லலை இதில். அதனால் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லாத ஒன்று இருக்கக்கூடாது. ஸோ அப்படி அது மாதிரி இந்த இன்டர்பிரேஷனில் கூட தப்பு நடக்கலாம். அப்புறம் இன்னொன்று இங்கே இந்த இதிலெல்லாம் வந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்து இது வந்து நான் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே பண்ணுது, இதில் எங்கே தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது தமிழ்நாட்டில் பண்ணும்பொழுது இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தானே பண்ணுறாங்க, அதில் ஒரு தப்பு இருக்குது. அதாவது இப்போ இங்கே வந்து சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்ன்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக போடுறாங்க. அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர் தான், அவருக்கு செக்ரட்டரியேட்டில் தான் ரூமு. ஆனால் அவருடைய எல்லா தீர்மானங்களும் ஈஸி தான் எடுக்கும். அது வந்து அவரை மாற்றுறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதாவது அவங்க வந்து இப்போ சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக கூட வந்து அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். எனவே அவங்க வந்து தமிழ்நாட்டு ஆஃபீஸராக இருக்கலாம், தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் இருக்கலாம், தமிழ்நாடு கேடரில் இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அவங்க சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்னு அவங்கள நியமித்த உடனே அது நியமிக்கிறது அவங்க தான், ஈஸி தான். ஈஸி நியமிச்சுட்டா அவங்களுடைய எல்லா டெசிஷன்ஸும் அவங்களுடைய சம்பளமெல்லாம் இங்கே லோக்கல் தான். சம்பளம் அவங்களுடைய ஸ்டாஃபு அதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆளுங்க தான். ஆனால் டெசிஷன் மேக்கிங், இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓட்டர் இவன் ஓட்டரா இல்லையான்னு தீர்மானிக்கணும்னு வச்சுங்க, அது தமிழ்நாடு மினிஸ்டர்லாம் தீர்மானிக்க முடியாது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்க யாரும் தீர்மானிக்க முடியாது. அது வந்து எலக்ட்ரல் ஆஃபீஸர் வந்து ஈஸி தான் ஃபைனல் அத்தாரிட்டி. ஸோ அதனால் டெசிஷன் அதே மாதிரி இது எலெக்ஷன் ஆரம்பிச்சிச்சுனாக்கா அது அனௌன்ஸ்மெண்ட் வருது இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உடனே இவங்க 100% அவங்க கீழே ஆயிடுறாங்க. இவங்க 100%னாக்கா இவங்களால வந்து எல்லாத்தையும் மாற்றலாம் கூட. அதாவது ஜிடிபியை மாற்றலாம்,
எஸ்பிஸை மாற்றலாம், கலெக்டர்ஸை மாற்றலாம். அது ஒன்லி அந்த பீரியடில் தான். அந்த 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 பீரியடில் வந்து அவங்களுக்கு ஃபுல் பவர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸ். பட் இவங்க வந்து நார்மல் சமயத்தில் கூட இவங்க இங்கே இருக்கலாம். ஆனால் இவங்களுடைய எல்லா டெசிஷன் மேக்கிங்கும் வந்து, அதனால் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ரோல் வந்து கிடையாது. ஃபார் இந்த ரீசன்ஸ் தான், செக்ரட்டேரியட் ரீசன்ஸ் வந்து இங்கே இவங்க கூட தான் பணம் வாங்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்க எல்லாம். பட் டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஈஸி இஸ் ஒன் அத்தாரிட்டி. ஸோ அதனால் அது ஒரு கன்ஃபியூஷன் ரொம்ப பேர் அது இது பண்ணிட்டுருக்காங்க. திருப்பி அது சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே கவர்மெண்ட் தான், இங்கே கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை பண்ண முடியாது. அதனால தான் பிரச்சனை வருது. இந்த எலெக்ஷன் சமயத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு கடைசியில் வந்து நிறுத்தும்போது பிரச்சனைலாம் வரும். இவங்க அங்கே இருக்கிறது தான் கேட்டு தான் செய்வாங்க. கரெக்ட். அது இங்கே இருக்கிற கவர்மெண்ட் கிடையாது. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.